மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, என்னுடைய பார்வையும் எண்ணமும் வேறு என்கிறார் கடவுள். முதல் வாசகத்திலே ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினரிடம் சொல்லிய வார்த்தைகள் இவை. பெத்லெகேம் ஊர் எசாயினுடைய 7 மகன்களை கடவுள் அரசராக தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை. தாவீது என்ற சிறுவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். முதல் மகனை நிராகரிக்கிற பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் நான் முன்பு சொன்னவைகள். தான் பாடுபட வேண்டும் என்று இயேசு சீடர்களுக்கு அறிவித்த பொழுது, அது வேண்டாம் ஆண்டவரே, இது உமக்கு நேராது என்று புனித பேதுரு சொன்னபோது கூட இயேசுவும் இதைத்தான் சொல்கிறார். உன் எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களைப் போல அல்ல. கடவுளுடைய எண்ணமும் கடவுளுடைய விருப்பமும் என்ன? இதை அறிந்து கொண்டால் நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணமும் மாறி போய்விடும். ஆனால் கடவுளை நம் எண்ணத்துக்குள்ளே வைத்து நாம் விரும்புகின்ற கடவுளை தான் தேடிக்கொண்டே இருக்கிறோம். புறத்தை பார்க்கிறோம், வெளிவேடங்களை பழகிக்கொள்கிறோம், சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பி அதை மட்டும் பார்த்து அந்த சட்டத்தினுடைய உள்நோக்கத்தை மறந்து விடுகிறோம். பரிசேயத்தனம் நமக்குள்ளும் சில சமயங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய திருவிழாக்கள், நாம் கொண்டாடுகின்ற திருவழிபாட்டு நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் அதில் எங்கே உண்மையான எண்ணம், பக்தி வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொருவரும் நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்வோம். கடவுள் கொடுத்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்ற பொழுது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றோமா? நம்முடைய பெருமை, நம்முடைய விருப்பம் அதிலே முதன்மைப்படுத்தப்படுகிறதா? அது கடவுள் பார்க்கிறது போல பிறரையும் இந்த உலகத்தையும் பார்க்க பழகி கொண்டிருக்கிறோமா? இது ஒரு விசாலமான எண்ணம், புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். சிறு சிறு நிகழ்வுகளிலே ஒப்புமைப்படுத்தி பார்த்து கடவுள் விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.